மான்களையும் மயில்களையும் தேடி பிடிக்கும் வேடி மேலாளர் இல்லவா, அரசனுடையது அல்லவா? அவர் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார். ஐயா, என்ன செய்வது? இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை திரித்துக் கொள்ள வேண்டும். 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய கூட்டம் 8 மணி ஆகியும் கிளம்பாமுடைய அங்கேயே அந்த இடத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் சட்டம் ஒன்றும் இல்லை. அவ்வாறாக ஒரு வழியாக வண்டியை கிளப்பிக் கொண்டு போகலாம் என்றால், முந்தின நாள் அரசர் அங்கே காந்தக்கண்ணிலைக்கு ஒரு சத்தியம் செய்து விட்டு வந்திருக்கார். உங்கள் கடையிலேயே நாளை உணவு என் படை பரிவாரங்களுடன் வந்து விடுவேன். அன்னதானத்தை சிறப்பாக முக்கியமான விஷயத்தை மறந்து விட்டோம். நல்லது ஒரு விஷயமாகும். அன்று மறுநாள் தைப்பொங்கல். மறுநாள் அன்னைக்குதான் பொங்கல். பொங்கல் காலை விடியல் கதிரவன் அங்கே உதிக்க, இங்கே பானை தகதகவென குதிக்க, அரசன் அதிலே அரிசி இட்டு வெள்ளமிட்டு, அரசன்லாம் அரிசி போடல. அந்த சம்பவம் எனக்கு முழுமையாக தெரியாது. நான் ஏனென்றால் அங்கே நீராடி கொண்டிருந்தேன். அடங்குங்க, நீங்க நீராடினீங்களா? இல்லையா, நீராடும் இடத்தில் இருந்தேன். அப்படி சொல்லுங்க. மீன்களும் முதலைகளும் நீராடி கொண்டிருந்தன. அதை வேடிக்கை பார்த்துவிட்டேன். ஆதவன் அங்கே உதித்துக் கொண்டிருந்தான். அதை படம் பிடித்துக் கொண்டிருந்தோம். சூர்யாவா? ஏனென்றால் ஒரு வீரன் அல்லவா? வீரன். இவ்வாறாக அங்கே பானை தகதகவென குதித்தது. அந்த மனம் அங்கு வரை எட்டியது. ஓடோடி வந்தோம். அதற்குள் பாதி பானை காலியாகிவிட்டது. எச்சம் இருந்த அத்தனை தட்டுகளையும் எடுத்து பரவாயில்லை என்று எல்லாவற்றையும் இட்டு வழித்து உண்டு ருசித்தோம். நன்றாக இருந்தது ஐயா, நன்றாக இருந்தது. நல்லதொரு. யார் செய்தது? சுவாமிஜி அவர்கள். சுவாமிஜி தான் அதில் மந்திரம் இட்டிருப்பார். சாந்தா அவர்கள் அந்த வெள்ளத்தை நறுக்கி போட்டு நன்றாக இருந்தது. வள்ளியதொரு சர்க்கரை பொங்கல். தைத்திங்கள் நன்றாக அமைந்தது. காலை முடித்து விட்டு பொங்கலை ருசித்து விட்டு வண்டியை கிளப்பி கொண்டு 2 கரும்பு வேறு இருந்தது. அதை பல யானைகள் மேய்ந்து அதிலே சில பேர் பல்களை வளர்க்கிறார்கள். யாரையா இந்த கூத்தை செய்தது? நீக்கப்படுகிறது. யாரையா இதை செய்தது? துணை மேலாளர். இயற்கையாக செய்தால் நன்று சொன்னார்கள். சரி, கரும்பிலேயே முடித்து விடுவோம். எக்கானமி சேவ் பண்ணலாம் இல்லையா? பார்த்தீர்களா நமது துணை மேலாளரின் கொழுப்பை? அதற்காக வாங்கி வைத்திருந்த கரும்பை எடுத்து அனைத்தும் வீணாகிவிட்டன. என்ன நடந்தது? அதை கூறுமே நாங்கள் எல்லாம் கேட்டுக் கொள்கிறோம். பல்ல நல்லா தொலைக்கிட்டு வெளியே துப்புறதுலாம் உள்ள முழுங்கிட்டாரு. இனிப்பாக இருந்தது, விழுங்கி விட்டார். மன்னித்து விட்டார். பரவாயில்லை. அதற்கு தான் பின்னால் புடுங்கி விட்டது, சரியாகிவிட்டது. நமது அடுத்த உள்கட்சி பூசலில் செம்மொழி மாநாட்டில் பேசிக்கொள்ள அரசியல் பேசக்கூடாது. இவ்வாறாக வண்டியை கிளப்பிக் கொண்டு அந்த புறராணிக்கு இட்ட சத்தியத்தையும் மறந்துவிட்டு அரசன் நம்மோடு கிளம்பி வந்து விட்டார். பாதி தூரம் ஐயோ, எனது ராணிக்கு நான் இட்ட வாக்கு என் செய்வது என்று புலம்ப ஆரம்பித்தார். ஒன்றும் செய்ய முடியாத அமைச்சரே என்று கிளம்பி விடுவோம் என்று கூறி அங்கு வந்தால் அங்கு ஒரு கூட்டம் மேலே தாவிக் கொண்டிருக்கிறது. போட்டா எடுக்கிறோமா? நிழல் படம். அவர்கள் கூறியது தானே நான் கூற முடியும். நான் கூறும்போது தமிழில் கூறுவேன். அவர்கள் கூறியதை கூறிவிட்டேன். அவ்வாறாக நடந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் நண்பர்கள் உலா வரட்டும் என்று விட்டுவிட்டோம். அதையெல்லாம் முடித்து விட்டு வாகனத்தில் கிளம்பி சென்றால் அங்கே சோதனை சாவடியில் பல சோதனைகளை தாண்டி அந்த ஒரு அழகான ஒரு வனத்துக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். வனத்துக்குள் வடிவெடுத்தால் இங்கே இருக்கிறாரே நம்ம சிவ ஐயா அவர்கள், சிவதானு அவர்களும் அந்த நம்ம சந்தோஷங்களும் போட்டி போட்டுக் கொண்டு முன்னே ஓட, அங்கே 3ஆவதாக சாந்தகுமாரியும் அண்ணன் பாலாஜி அவர்களும் முன்னே வந்தார்கள். விட்டைகளை பார்த்து விட்டார். நமது சந்தோஷம். புது விட்டை. ஐயா, இது சூடாக இருக்கிறதே, புகை வருகிறதே, புதுசாக இட்டதோ? யானை இட்ட விட்டைகள் இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். நக்கி கூட பார்த்திருப்பார்கள். மிதிக்கவில்லை என்ற கடைசியில் சந்தோஷப்பட்டார். உமக்கு அறியுமோ அது? அதையெல்லாம் முடித்து அவர் அதை தாண்டி சென்றால் அவருக்கு பீதியில் பேதியே வந்துவிடும் போல் ஆகிவிட்டது. பின்னாலே வந்து
அங்கே யானைகள் இருக்கிறதா என ஒருவர் கேட்க, இல்லை இல்லை போங்கள் போங்கள், போய்விட்டார். பொங்கல் அவருக்கும் முதல் நேரத்தில் பயம் வந்து விட்டது. இன்னொருவர் வந்தார், வந்து அங்கே யானைகள் இருக்கிறதோ, இல்லை நீங்கள் போங்கள் போங்கள், அவரும் போய்விட்டார். கடைசியில் பேதியே போயிருப்பார் என நினைக்கிறேன். பேதியே அப்படி சென்று அங்கிருந்த ஒரு பெரியவர்கள் எல்லோரும் நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வாகனத்தை எடுக்கலாம் என்றால் ஒருவருக்கு டயரில் பொத்தல் விழுந்து விட்டது. ஒரு வாகனத்தின் சக்கரங்களில் பொத்தல் விழுந்து விட்டது. அருமையான நண்பர்கள் விக்ரம் அவர்களும் பிரிஜேஷ் அவர்களும் எல்லோரும் கூடியிருந்து அதை சரி செய்து தேரை ஓட விட்டார்கள். மீண்டும் ஓடிய தேர் வந்து சேர்ந்தது எல்லைக்கு. அங்கே சென்றால் அடுத்து எங்க ஐயா சென்றோம்? அதிரப்பள்ளிக்கு சென்றோம். அதிரப்பள்ளி நல்லது ஒரு இடம், பல முறை சென்றிருக்கிறேன். ஆனால் ஒரு முறை தான் அங்கே செல்ல முடிந்தது. புரியல நினைக்கிறேன். ஓகே, இருக்கட்டும். சொன்னாங்க அது சொல்லுங்க. ஃபால்ஸ்க்கு எல்லாம் செல்ல வேண்டாம், இங்கிருந்து நம்மளுக்கு வியூ தெரிகிறது, உணவு மருந்துகளிருந்தே சைட் வியூ தெரிகிறது, அங்க செல்ல வேண்டாம். கூட்டம். அதிரப்பள்ளி அருவி அருகில் சென்று விட்டார்கள். நான் ஐயா குளித்து விட்டு உண்பதுதான் நமது மரபு. யாரிடம் கூறினேன்? துணை மேலாளரிடம் கூறினேன். குளிக்கவெல்லாம் வேண்டாம், உண்டு விட்டு குளிப்போம், மேலாளரின் உத்தரவான். பிறகு எல்லோரும் சென்று உண்டு. அது என்னையா உணவது? முட்டை அரிசிகளும் சாம்பாரில். மேலாளரை வந்து தாக்கிய பேசினீர்கள். அவர் 2 கிலோமீட்டர் நடந்தே சென்று டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்தார் உள்ளே செல்வதற்கு. அதை யாரையாவது கூறினீர்களா? என்னையும் அழைத்து சென்றார். அவர் உடம்பு வளையத்து நடந்தாருங்க, நீங்க வேற உடம்பு தெரியாது. நாங்கள் பெருமையாக பாராட்டுகிறோம். அதற்காக எங்களை குளிப்பாட்டுவதற்காக அரசன் பட்ட பாடுகளை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். அதிலும் அவர் அண்டர் வாட்டர் கேமரா செய்த விளையாடல்கள் அது பிறகு வரும். குறிப்பிடத்தக்கது. முதலிலேயே எதற்கு வருகிறேன். அவர் ஹசன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலாளருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் எடுத்து வந்த சீட்டுகளை எடுத்து உள்ளே சென்று தடாகத்தில் இறங்கலாம் என்ற பொழுது ஐயா எப்பவும் போலவே நமது மன்னருக்கு பகட்டு சிறிதளவு உண்டு. அந்த பகட்டில் இட்டுக் கொண்டார் ஒரு புகைப்பிடிக்கும் கருவியை. தண்ணீரில் நனையலாம் ஐயா. அதை வைத்துக் கொண்டவர் போட்ட ஆட்டம் இருக்கு. கொஞ்சம் இதை அவர் ஆங்கிலத்தில் ஓவர் சீன் என்று. ஆமா, அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். தண்ணியில் முங்குகிறார், எடுக்கிறார். எதைத்தான் எடுக்கிறார் யாருக்கும் தெரியும். எல்லோரும் தண்ணில் நீர் எப்படி போஸ் கொடுத்தீர் கூறுகள். எனக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, அதை விட்டு விடுவோம். வேற எதுக்கு சாப்பிட்டு குளிச்சோமா, குளிச்சுட்டு சாப்பிட்டோமா?